ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் லீவ்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு லீஃப் மாதிரியான வால் டெக்கர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கார்ட்போர்டு, அப்புறம் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டில் நம்ம லீஃப் வரைஞ்சி எடுத்துக்கணும், வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். ஸோ கார்ட்போர்ட்லேயே டேரெக்டாக நீங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்கன்னா அதுலேயே வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தனியாக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பீசஸ் வரைஞ்சிக்கணும். 2 கொஞ்சம் பெருசாகவும் 1 கொஞ்சம் சின்னதாகவும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பீஸ் வரைஞ்சிட்டேன், கொஞ்சம் பெருசாக. இன்னொன்று சின்னது தனியாக இந்த மாதிரி குட்டியாக ஒரு அட்டைப்பெட்டியில் குட்டியாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. இப்போ இது 3த்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலில் கார்ட்போர்டில் தான் நிறைய கிராஃப்ட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா, ஏதாவது திங்ஸில் வாங்கின கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த லீஃபோட ஷேப்க்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசரில் கட் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. இந்த மாதிரி குட்டியாக நைஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய நைஃப் அவ்வளோ சரியில்லை, அது ஒழுங்காக கட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு நான் திரும்பவும் இந்த சிசர் யூஸ் பண்ணி இது சைடில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லீஃப்க்கு தான் உள்ளே அதை கட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஷேப் கொஞ்சம் மாறிட்டாலும் அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. பட் நீங்கள் இதே மாதிரி லீஃப்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை வேறு டைப்பில் இருக்க லீஃப் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறோன்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வால் டெக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நான் பார்த்தேன். ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற கார்ட்போர்டு யூஸ் பண்ணி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மொத்தம் 3 பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி நமக்கு வேணும். ஸோ அந்த ஃப்ரேம்க்காக நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு கார்ட்போர்டில் நல்ல பெருசாக சைடில் இருக்க ஃப்ரேம் மட்டும் வரைஞ்சிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரேம் கிடச்சிருச்சு. அப்புறம் அதில் வைக்கிறதுக்கான லீஃப் ரெடியாச்சு. இப்போ இந்த ஃப்ரேமை அந்த சைடில் கார்ட்போர்டோட ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கட் பண்ணிவிட்டு தெரியுது இல்லையா? ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாமே தெரியாமல் இருக்கிறதுக்காக மாஸ்கிங் டேப் போட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேப்பர் டேப் இருந்தால் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி பேப்பர் டேப் இல்லைனா செல்லோ டேப்லாம் கவர் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நியூஸ் பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணும்போது என்னென்னா அது கார்ட்போர்ட் மாதிரி தெரியாது. பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உட் ஃபினிஷிங்கில் கிடைக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைட்லேயும் கவர் பண்ணிவிட்டு சென்ட்ரலையுமே நான் கவர் பண்ணிட்டேன். சுத்தமாக கார்ட்போர்ட் தெரியாமல் ஃபுல் இடத்துக்குமே நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் பெயிண்ட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாலாம் எடுக்கல, 2 கலர் தான். ஃப்ரேம்க்கு பிளாக் கலர், அப்புறம் அந்த லீஃப்க்கு கோல்டன் கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு சிலர் க்ரீன் கலரில் பண்ணலாம், இல்லை எல்லோ கலரில் பண்ணலாம், இல்லை 3 லீஃப்க்கும் ஒரு கலர் கூட பண்ணலாம். கலர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பிளாக் வித் கோல்டன் கலரில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போ கலர் பண்ணி தனியாக காய வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் காயட்டும். அதுக்கப்புறம் அந்த லீஃபையும் நம்ம இப்போ எடுத்து கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கிவ்அவே போட சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ நான் பார்பி ஷோவில் கிவ்அவே போட்டிருக்கேன். நம்ம செகண்ட் சேனல் பார்பி ஷோவில் கிவ்அவே போட்டாச்சு. போட்டு ஒரு 6 டேஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிவ்அவே 1 மந்த் போயிட்டுருக்கு. பார்பி ஷோ கிவ்அவே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே எல்லாேருக்கும் கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கிராஃப்ட் தமிழில் கிவ்அவே போடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம செகண்ட் சேனலில் கிவ்அவே போட்டது தெரியல அப்படின்னா மறக்காமல் நம்ம செகண்ட் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு அதில் இப்போ கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஈஸியான ரூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கிராஃப்ட் தமிழில் கிவ்அவே போடுறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நான் லீஃப்க்கு மட்டும் கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணி கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை கலர் பண்ணி முடிச்சிடலாம். கலர் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுட்டு இதுக்கு மேலேயே ஏதாவது நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்சர்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். அந்த லீஃப்க்கு உள்ள லைன்ஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாமே கொடுக்கலாம். பட் நான் இதுக்கு கொடுத்து பார்த்தேன். பட் அவ்வளோ எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் எதுவுமே கொடுக்கல, அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி இதை அசம்பிள் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அந்த ஃப்ரேமை சுற்றியுமே இந்த மாதிரி பெரிய லீஃபாக இருக்குல்ல, அதை அப்படியே தலைக்கீழே திருப்பிட்டு இப்படி கீழே கார்னரில் வச்சு ஒட்டிடுங்க. நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கார்னரில் ஒட்டிட்டு இந்த சென்டராக இருக்கிறத பார்த்திங்கன்னா இப்படி சைடாக வளைச்ச மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி சைடாக அந்த
லைட்டாக வந்து அந்த சைடில் மட்டும் இப்படி அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வால்லையும் ஹேங் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை நான் எங்கே செட் பண்ணியிருக்கேன்னா என்னோடய டேபிளுக்கு மேலே தான் வந்து வச்சுருக்கேன். வாலில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ டேபிளுக்கு மேலே இன்னும் நிறைய இடம் கேப் இருக்குது. அது எல்லாத்துலேயும் நிறைய கிராஃப்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டேபிள் ஆர்கனைஸ் டூர் வந்து போடுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.